இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல கொண்டக்கடலையை பயன்படுத்தி ஒரு சிம்பிளான நல்ல ஒரு டேஸ்டியான குயிக்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போறோம். இது குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். இந்த ரெசிபி செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 200 கிராம் அளவுக்கு வெள்ளை கொண்டக்கடலையை 8 மணி நேரம் தண்ணியில நல்லா ஊற வச்சுட்டு குக்கர்ல சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து ஒரு 3ல இருந்து 4 விசில் மட்டும் நல்லா பூக்க வேக விட்டு எடுத்து வச்சிருக்கேன். கொண்டக்கடலை இந்த அளவுக்கு நல்லா பூ போல வெந்திருக்கணும். இப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை நல்லா வடிகட்டிக்கணும். வடிகட்டிட்டு ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலை நல்லா ஆறி இருக்கணும். இப்போ இதில் கார்ன்ஃப்ளவர் சொல்லக்கூடிய அந்த சோள மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முதல்ல சேர்த்துட்டு எல்லா பக்கமும் நல்லா படுற அளவுக்கு கலந்து விட்டுக்குங்க. இந்த அளவுக்கு தான் கார்ன்ஃப்ளவர் சேர்க்கணும் அப்படின்னு கிடையாது. கொண்டக்கடலையில ஃபுல்லாக அழகாக அந்த கார்ன்ஃப்ளவர் நல்லா ஒட்டி வர்ற அளவுக்கு மறுபடியும் இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் அளவு கூட சேர்த்துட்டு இந்த மாதிரி கொண்டு வந்துருங்க. இதை இப்போ நம்ம எண்ணெயில பொரிக்க வேண்டியதான். எண்ணெய் நல்லா சூடா இருக்கு. இதை நம்ம இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எடுத்தோடனே கலந்து விடாம கொஞ்ச நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் கலந்து விடுங்க. இப்போ எல்லாமே இந்த மாதிரி தனித்தனியா நல்லா அழகா பொரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இது ரொம்ப கோல்டன் ப்ரௌனாலாம் செவந்து வராது. ஓரளவுக்கு லைட்டா வெள்ளையா தான் இருக்கும். பாத்தீங்கன்னா நல்ல மொறுமொறுப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த பதத்துக்கு வரும்போது எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு நம்ம வேற ஒரு பிளேட்ல மாத்திடலாம். இது இப்ப அப்படியே இருக்கட்டும். அடுத்ததான் ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். பொடிசா கட் பண்ண பூண்டு 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் பொடிசா கட் பண்ண இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் பொடிசா கட் பண்ணது, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடிசா கட் பண்ணிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இப்ப வெங்காயம் நல்லா பொன்னிறமா சிவந்து வரணும் அப்படின்னு கிடையாது. லைட்டா கண்ணாடி பதத்துக்கு வந்தா போதும். இப்ப பாருங்க, இந்த மாதிரி வந்த பிறகு 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப இந்த மாதிரி வந்த பிறகு 2 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில கரைச்சி வச்சு எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுங்க. இப்போ மறுபடியும் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்குங்க. ரொம்ப நிறைய சேர்த்துறாதீங்க. சேர்த்துட்டு லைட்டா இந்த மாதிரி கலந்து விட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பதத்துக்கு வர ஆரம்பிச்சிடும். ஒரு நிமிஷம் மட்டும் கலந்து விட்டுக்குங்க. அடுத்ததான் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த கடலையை இதுல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள். உங்ககிட்ட குடமிளகா இருக்கு அப்படின்னாலும் நீங்க வெங்காயம் வதக்கும் போது குடமிளகாவும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஆனா சேர்க்கல. அதே மாதிரி ஆனியன் தாள், கொத்தமல்லிக்கு பதிலாக நீங்க ஆனியன் தாளும் பயன்படுத்திக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப ஒரு டேஸ்டியான சில்லி சன்னா ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்கலேருந்து பெரியவர்கள் வரை எல்லாருமே கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. இதுவே நீங்க லைட்டா ஒரு செமி கிரேவியா கூட செஞ்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்துனீங்கன்னா செமி கிரேவியா இருக்கும். அதை நீங்க சப்பாத்தியோடையும் தொட்டு சாப்பிடலாம். அதுவும் இன்னும் நல்லா கலக்கலா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ஈவினிங் நேர ஸ்நாக்ஸ் ரெசிபியா சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம Facebook பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.